நான் முன்னாடியே பேசுகிறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன். அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுகிறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், இல்லை என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுகிறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில்னோன்னா நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது அப்படின்னா. நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணுன்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலான்னே வர வேண்டியதாக இருக்குதுங்க. எல்லா டைரக்டரும் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார். செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்குவோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார். அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார். இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை இந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில்ங்கிறது.